வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து சரவணன். ஏற்கனவே மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த ராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி பலன் போட்டிருந்தேன். மூணு பார்ட்டாக பிரித்து போட்டிருந்தேன். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த 9ஆம் வீடுன்றது குருவோட வீடு. அதுவும் கடகராசிக்கு யோகாதிபதி குரு. அவரோட இடத்துக்கு இப்போ சனி பகவான் வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு நன்மை. இதுக்கு முன்னாடி கடகராசிக்கு அஷ்டமச்சனியாக சனி பகவான் இருந்தார். அவர் பல மன ரீதியாக நிறைய சோதனைகளை கொடுத்தாரு. ஒரு இடம் சார்ந்த விஷயங்களை வாங்கிட்டு அது பணம் கட்ட முடியாத சூழ்நிலை, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், தாய் தகப்பனால் மன உளைச்சல்கள், சகோதரனால் சில விஷயங்கள், குழந்தையால் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இது எல்லாமே கடகராசிக்கு சனி பகவான் வந்து உண்டிலேன்னு பண்ணியிருப்பார். சில பேர் தான் சமாளிக்கிற அளவுக்கு இருந்திருக்கும். பல பேரை வந்து ரொம்ப கண்ணீரை வெடிக்க வச்சுருப்பார். வெளியில் தெரியாமல் கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. அது வந்து வெளியில் பார்க்கறதுக்கு ஷோவாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. அதனால் இப்போ வந்து சனி பகவான் வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. இந்த 9ஆம் இடம்ன்றது வந்து மிகப்பெரிய யோகமான இடம். அதாவது 9ஆம் இடம்ன்றது தர்ம திரிகோணம். அதனால் இந்த திரிகோணத்தில் வந்து ஒரு சனி பகவான் வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து நல்ல கடனை வந்து, அதாவது எந்தெந்த கடனோ அது எல்லா கடனும் ஒரே கடனாக ஆயிரும். இப்போ வந்து அந்த கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு தீரும். ஏதோ ஒரு வழியில் ஒரு சொத்தை விற்று அந்த கடன் அடைப்பீங்க. இல்லைன்னா அந்த கடன் வந்து சமாளிக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்து அந்த கிரக நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கடகராசிக்கு வந்து ஒரு அற்புதமான பொற்காலம். அதனால் இந்த ஒரு 2.5 வருஷம் நீங்கள் கடன் அடைக்கிற, ஏற்கனவே கடன் இருந்தாலோ இல்லை புது முயற்சிகள் எதுவும் இல்லாமல் கடனை மட்டுமே அடைங்க. அதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமான விதி. அதனால் ஒரு பணம் வந்துருச்சுனோன்னா கடன், ஆடம்பர பொருளோ இல்லை வந்து வேறு எதுலையாவது போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதனால் இப்போ வந்து ஏற்கனவே இருந்த விஷயங்களை சரி பண்ணுற காலம். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் அதை பண்ணுங்கள். வெளிநாடு போகிற யோகம் வரும் கடகராசிக்காரங்களுக்கு. அதனால் ஒரு யோகமான பொற்காலம். அதே மாதிரி தாயோட உடல் ஆரோக்கியம் இதுக்கு முன்னாடி ரொம்ப பாதிச்சிருக்கும். கிட்னி சார்ந்த பிரச்சனையோ, யூரினரி பிரச்சனை, இது வந்து அவங்கவுங்க ஜாதகப்படி பல பிரச்சனைகள் வந்து அந்த ஒன்று உடல் ரீதியாக இருந்தால் அவங்க மன ரீதியாக நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சமாளித்து இப்போ வர இந்த சனி பகவான் வந்து ஒரு பொற்காலத்தை கொடுக்குறாரு. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. இது வந்து கடகராசிக்கு கடனை அடைக்கும் காலம். இந்த 2.5 வருடம் இதை நல்லா தெரிஞ்சு